Hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் லென்த்து வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் பாப்பாவை ஸ்கூலில் கிளப்பி கூட்டிகிட்டு போய் விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஸ்கூல் வந்து ஆஃப் டே தான். இன்றைக்கி வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னு தோணுது, சிக்கன் மாதிரி இருக்குன்னு நினச்சிங்களா? அதுதான் கிடையாது. இது எதில் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து பருப்பு சாதத்துக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்காக உடச்சி ஊற்றி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா முட்டையை அடித்து வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு தோசைக்கல் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் குழிப்பணியாரக்கல் இருந்தால் அதை வச்சு செஞ்சோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். நம்ம நல்லா முட்டையை அடித்து வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து குழிப்பணியாரக்கல் வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி குழிப்பணியாரக்கல் இல்லைன்னா நீங்கள் நார்மல் நம்ம ஆம்லேட் போடுறோம்ல அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ குழிப்பணியாரக்கல்லில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நான் வந்து அடித்து வச்சுருக்கேன் முட்டையை ஒரு குழியிலையும் ஊற்றிட்டு அதை நல்லா வேக விடணும். நம்ம ஆம்லேட் எந்த பாத்திரத்துக்கு எடுப்போமோ அதே மாதிரி சுற்றி எண்ணெய் விட்டுட்டு வேக விடணும். இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா தாளிச்சாச்சு. தாளித்த பிறகு நம்ம அந்த எக்கை வந்து திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா முட்டையும் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு பக்கத்தில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அது கூடயே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ திருப்பி போட்ட முட்டையை வந்து எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சிக்கன் டேஸ்ட்லேயே தான் இருக்குது. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கூடயே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணணும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ட்ரை பண்ணிவிட்டு அதை எப்படி வருதுன்ட்டு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து முட்டையிலே சேர்த்துருக்கோம். அதனால் இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். நான் ஷார்ட்ஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொழுது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் அதில் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். இப்போ நம்ம ஒரு எக்காக சேர்த்துக்கலாம். முட்டையில் வந்து நிறைய உப்பு போட்டுட்டிங்கன்னா இதில் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா உடச்சி விடாமல் அப்படியே முழுசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி அந்த இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி ஆனோன்னா கொஞ்சம் தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மூடி எடுத்துருங்க. எடுத்த உடனே அதுலேருந்து ஒரு ஆவியில் கொஞ்சம் அந்த ஜூஸ்லாம் அதில் இறங்கியிருக்கும். இப்போ வந்து சைடில் ஒரு பவுடர் பண்ணணும். அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, மிளகு, சோம்பு வந்து வறுத்துட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணிடணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பவுடர் தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு சிக்கன் டேஸ்ட்டே கொடுக்கும். அந்த பவுடரை நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட்லேயே இருக்கணும், அடுப்புலேயே இருக்கணும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சிக்கன் ஸ்டைலில் எக் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.